4 தலைமுறைகளாக இந்தியாவின் நம்பர் 1 இயற்கை மருத்துவமனை RJR மருத்துவமனை. 150 years of service. நமது உடலில் ஏற்படும் அனைத்து வகையான நோய்களுக்கும் அடிப்படை காரணம் என்ன? நோய் வராமல் தற்காத்துக் கொள்வது எப்படி? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் என்றும் இளமையோடு திகழ அழகாகவும் இருக்க இயற்கை அழகு குறிப்புகள், மருத்துவ நலன்களை தெரிந்து கொள்ள யோகா நேரம், உணவே மருந்து என்ற அடிப்படையில் மருத்துவ சமையல், அனைத்து மருத்துவ குறிப்புகள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் RJR ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனல். RJR என்றால் ஆரோக்கியம். ஹேர் ஃபால் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு தான் வந்து அதிகமான அளவு ஹேர் ஃபால்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது. பெண்களை கம்பேர் பண்ணுறதை விட ஆண்களுக்கு வந்து அதிகமான அளவு ஹேர் ஃபால் இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இயர்லி 25-30ஸ்லேயே வந்து ஆண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த ஏஜ்லேருந்தே நிறைய பேர்த்துக்கு பால்னஸ் வந்து உருவாகிடுது. நம்மளுக்கு வழுக்கை தலை வந்து அந்த ஏஜ்லேருந்தே உருவாக ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனால் பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து அந்த மெனோபாஸ் ஆன ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி ஆச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு டிசீஸ் கண்டிஷனில் தான் அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கும். ஒன்று நம்மளுக்கு தைராய்டுனால, இல்லாட்டி அனீமியானால, நம்மளுக்கு இல்லாட்டி உடம்புல அயன் கண்டென்ட் நம்மளுக்கு குறையிறதுனால, இதனால அவங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து இருக்கும். மெயினாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய சதவீதம் ஆண்களுக்கு தான் வந்து இளம் வயதிலேயே வந்து வழுக்கை தலை வந்து விழுக ஆரம்பிச்சிருது. இதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெயினாக அவங்களுக்கு வந்து அந்த ஆண் தன்மைக்குரிய ஹார்மோன் பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டெரான். அந்த டெஸ்டோஸ்டெரான் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியான அளவில் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள் வந்து பியூபர்ட்டி அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த டெஸ்டோஸ்டெரான் அவங்களுக்கு வந்து நிறைய அளவில் செக்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஹேர் ஃபாலே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். நேச்சுரலாக வந்து சின்ன அந்த டீனேஜில் இருக்கவங்க, அந்த 20க்குள்ளே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஹேர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. எல்லாத்துக்குமே அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த பருவம் அடையக்கூடிய ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜில் வரைக்கும் கூட அவங்களுக்கு வந்து முடி வந்து அடர்த்தியாக, திக்காக, நல்லா டென்ஸாக, அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கம்பி மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னதான் நம்ம பிச்சு பார்த்தோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு பிய்யாது. அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த பாயிண்டில் அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டெஸ்டோஸ்டெரான் வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகும். பார்த்தீங்களா, அந்த செகண்டரி பியூபர்ட்டி கேரக்டர் அடையும் போது அவங்களுக்கு உற்பத்தி ஆகிறப்ப தான் ஆண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ஃபாலே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இயர்லி 30ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாதி பேர்த்துக்கு ஹேர் ஃபால் வந்து ஜாஸ்தியாகி பால்னஸே உருவாகிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 50 அந்த ஏஜ் தாண்டுறப்போ, 50 ஏஜ் வர்றப்போ பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஹேர் லாஸ், நிறைய முக்கால்வாசி அவங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகி நிறைய பேர் வந்து பால்னஸ்னால தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்டோஸ்டெரானால தான். இந்த டெஸ்டோஸ்டெரான் என்ன பண்ணும், அவங்களுடைய பாடியில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹார்மோன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்து ரிசெப்டார்ஸ் கூட ஈஸியாக வந்து அக்செப்ட் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ரியாக்ஷன் ஆகிறப்போ வந்து டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரான் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பை ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு உருவாகும். அந்த பை ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஹேர் ஃபாலிக்குள்ளேருந்து தான் ஒரு ஹேரும் நம்மளுக்கு உள்ளே முளைச்சி வரும். நம்ம தலையில் வந்து சின்ன சின்னதாக நிறைய போர்ஸ் இருக்கும். அந்த போர்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டீப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து ஹேர் ஃபாலிக்கிள் வந்து இருக்கும். அந்த ஒவ்வொரு ஹேர் ஃபாலிக்குள்ளேருந்து தான் ஒரு ஹேர் வந்து நம்மளுக்கு முளைச்சி நம்மளுக்கு வெளியே வரும். அப்போது இந்த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹேர் ஃபாலிகுல்ஸை வந்து நல்லா சுருக்கி விட்டுரும். அதுக்கு வந்து நம்மளுக்கு பிளட் சப்ளை வந்து நம்மளுக்கு சரியாக இல்லாத மாதிரி நம்மளுக்கு ஃபுல்லாக ஷ்ரிங்க் பண்ணி விட்டுரும், நல்லா சுருக்கி விட்டுரும். அப்படி சுருக்கிறப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஸ் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடுது. அப்படி க்ளோஸ் ஆகுறப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுது, அது வழியாக நம்மளுக்கு ஹேர் வந்து நம்மளுக்கு வளர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஹேர் அப்படியே தின்னாக ஆரம்பிக்கும். நிறைய பேர்த்துக்கு அப்படி டென்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். நல்லா ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கும். பார்த்தீங்களா, அந்த அடர்த்தி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த அடர்த்தி குறைய அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியாகி ஒவ்வொரு போர்ஸாக நம்மளுக்கு க்ளோஸ் ஆகி நம்மளுக்கு வழுக்கை தலை நம்மளுக்கு உருவாகுது. ஆண்களுக்கு மெயினாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த எம் ஷேப்பில் அந்த மாதிரி தான் வழுக்கை தலை உருவாகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறமா வந்து என்னென்ன காரணங்கள்னாலலாம் நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா அதிக அளவு யோசிக்கிறதுனால, அதிக அளவு மன அழுத்தம் இருக்கிறதுனால, அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து இருக்கும்.
அதே மாதிரி நம்மளுடைய வாட்டர் இன்கண்டென்ட் நம்ம சரியாக எடுக்காமல் நம்மளுக்கு பாடி டீஹைட்ரேஷன் ஆகுது. பாடி டீஹைட்ரேஷன் ஆகுறப்போ தானாகவே நம்மளோட பாடியோட ஹீட் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி ஆயிரும். அதனாலையும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு பாடி மெட்டபாலிசம் வந்து நம்மளுக்குள்ள பாடிக்குள்ளே நம்மளுக்கு நிறைய மெட்டபாலிசம் நம்மளுக்கு நடக்குது இல்லையா, வளர்சிதை மாற்றங்கள் நம்மளுக்கு நடக்குது. அந்த வளர்சிதை மாற்றங்கள் அதே மாதிரி நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் எல்லாமே நடக்கிறப்போ நம்மளுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறப்போ நம்ம ஒவ்வொரு வேலைகள் செய்கிறப்போயும் நம்மளுக்கு பாடியில் வந்து நம்மளுக்கு ஹீட் வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகும். அந்த ஹீட் நம்மளுக்கு ஜாஸ்தியாகி நம்மளுக்கு வெளியேறலை அந்த ஹீட் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ்க்கும் நம்மளுக்கு பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, பேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பாடி ஹீட் வந்து எதன் மூலமாவது வெளியேறும். அதே மாதிரி நம்மளுடைய பாடி ஹீட்டும் நம்மளுக்கு வெளியேறி ஆகணும். சப்போஸ் அது வெளியேறலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹீட் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து தலையில் தான் நம்மளுக்கு போய் தாக்கும். அதுக்கப்புறம் மூளைப்பகுதியில் நம்மளுக்கு போய் அந்த ஹீட் எல்லாமே நம்மளுக்கு அப்படியே ஃபுல்லாக நம்மளுக்கு பிளாக் ஆகி நின்றுக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தலையிலையும் நம்மளுக்கு ஹீட் ஜாஸ்தியாக இருக்கப்போ நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஹேருக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் நம்மளுக்கு சரியாக கிடைக்கல அப்படின்னாலும் ஹேர் ஃபால் வந்து ஏற்படும். மெயினாக வந்து அயன் சத்துக்கள், அதே மாதிரி புரதச்சத்துக்கள் இதெல்லாமே நம்மளுக்கு சரியாக கிடைக்கல, நம்ம ஃபுட்லேருந்து நம்மளுக்கு இன்டேக் சரியாக இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். அதே மாதிரி ஜிங்க் சத்து, விட்டமின் டி, விட்டமின் ஏ, அதே மாதிரி நம்மளுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு குறைபாடு இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு அதை தொடர்ந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஏற்படும். அதே மாதிரி அனீமிக், ஹீமோக்ளோபின் கவுண்ட் நல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னாலும் அபரிமிதமாக ஒரு சில பேர்த்துக்கு ஹேர் ஃபால் இருக்கும். இதை தொடர்ந்து யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சொரியாசிஸ்னாலையும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். அதே மாதிரி புழுவெட்டு, அலோபீஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புழுவெட்டு பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அதை தொடர்ந்தும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருபாலருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹார்மோன் டெஃபிஷியன்சிஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். அதே மாதிரி சர்க்கரை வியாதினாலையும் நம்மளுக்கு ஹார்மோன் டெஃபிஷியன்சி தான் ஏற்படுது, இன்சுலின் டெஃபிஷியன்சி ஏற்படுது. அதனாலையும் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து இருக்கும். அதே மாதிரி ஏதாவது லாங் டேர்மாக ஏதாவது மெடிசன்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்க அதனாலேயும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய கெமிக்கல்ஸ், எக்ஸ்டர்னலாக நமக்கு கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, ஆர்டிஃபிஷியலாக நம்ம நிறையா வந்து நம்ம ஹேரை வந்து ஷைனிங் ஆக்குறதுக்கு, ஹேரை வந்து இது பண்ணுறதுக்கு, சில்கி ஆக்குறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீட் தெராப்பி வைக்கிறது, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது, இதனாலேயும் நம்மளுக்கு அபரிதமாக ஹேர் ஃபால் இருக்கும். இந்த ஹேர் ஃபாலை நம்ம வந்து எப்படி ஸ்டாப் பண்ணலாம், திரும்ப நம்ம வழுக்கை தலையில் எப்படி நம்ம முடி வளர வைக்கலாம், முடி எப்படி நம்ம அடர்த்தியாக நம்ம வளர வைக்கலாம், முடி எப்படி நம்மளுக்கு கருமை நிறமாக நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து நம்ம பேசுவோம். எல்லாத்துக்குமே தலைமுடிகள் வந்து இருக்குது. என்னுடைய பர்சனல் அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பாத் எடுக்கிறப்போ ரெகுலராக நீங்கள் கரெக்டாக ஆயில் பாத் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நார்மலாக 2 முடி 3 முடி எண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு முடிகள் வந்து நம்மளுக்கு கழியும், அதுக்கு மேலே நம்மளுக்கு கழியாது. அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸு, ஏதாவது நம்மளுக்கு வந்து பாடி ஹீட் அக்ரவேட் ஆயிடுச்சு, பாடி ஹீட் வந்து நம்மளுக்கு டெய்லியும் நம்மளுக்கு நார்மலாக இருக்கும் அப்படின்னா நம்மளால் வந்து சொல்ல முடியாது. திடீர்னு நம்ம ஏதாவது ட்ராவல் பண்ணிட்டு வருவோம், திடீர்னு நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அந்த டைமில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பாடி ஹீட் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 to 15 ஹேர்ஸ் இல்லாட்டி ஒரு 20 ஹேர்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு சின்னதாக நம்மளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு கழிய ஆரம்பிக்கும். இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு நார்மலான விஷயம்தான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு கழிகிறது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கையோட கொத்து கொத்தாக வேறாக எடுப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி வேரோட கழியுது. ஒரு சில பேத்துக்குலாம் முடி வந்து உடஞ்சு கழியும். ஒரு சில பேத்துக்கு நிறையா ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கனால சரியாக முடி வந்து வளராது, இருக்கிற முடியும் நம்மளுக்கு கழிய ஆரம்பிக்கும். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா முடி அப்படியே ஒல்லியாக அப்படி தின்னாக கீழே போக ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதெல்லாமே நம்மளுக்கு அப்நார்மல் தான். நார்மலாக நம்மளுக்கு வந்து ஒரு 2 to 10 ஹேர்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்மளுக்கு வந்து விழுகிறது ஒரு நார்மலான விஷயம். அது ஒன்றும் ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடாது. திரும்ப நம்மளுக்கு எண்ணெய், ஆயில் அப்ளிகேஷன்ஸு, ஆயில் பாத் இதெல்லாம் எடுக்கப்போ நம்மளுக்கு சின்ன முடி நம்மளுக்கு வளர ஆரம்பிச்சிடும். முடி ஒரு சைடு நம்மளுக்கு உதிர்ந்துட்டு திரும்ப நம்மளுக்கு அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிது அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி இருக்க அவங்களுடைய டென்ஸ் எல்லாமே குறைஞ்சிட்டே போய் அவங்க இவ்வளோ தூரம் நல்லா முடி இருக்குது அப்படின்னா அது இருக்க ஷ்ரிங்க் ஆகி அப்படி நம்மளுக்கு குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பார்க்கணும். அதே மாதிரி ஹேர் வந்து ஒரு சில பேருக்கு அலக்கலக்காக ஆகும்.
நிறைய தலை வந்து தெரிகிற அளவுக்கு தலையில் வந்து கேப் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து சுதாரித்து பார்க்கணும். எல்லாத்துக்குமே வந்து ஹேர் ஃபால் இல்லாமல் நம்ம மாற்றி கொண்டு வரலாம். அது நம்ம டயட்லையும் நம்மளோட எடுத்துக்கக்கூடிய அந்த நம்ம பாடியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், நம்ம ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், அதே மாதிரி அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸுக்குனாலும் நம்ம ஹேர் தலையை வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் பண்ணிக்கணும். அதுக்காக சாதாரண நம்ம கோகனட் ஆயில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம ஏதாவது தைலங்கள் வந்து நம்ம காய்ச்சி வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது நம்ம முடியையும் நம்மளுக்கு நல்லா வளர விடும். அதிகமாக தலையில் வந்து ஹீட் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்காது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி, கீழாநெல்லி, கருவேப்பிலை, இந்த மாதிரி நிறைய மருதாணி, இது மாதிரிலாம் நம்ம நிறைய சேர்த்து நம்ம தைலங்களாக தயார் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் மூலிகை தைலங்கள் வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. இது யூஸ் பண்ணுறப்பையும் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ஸோடைய யூடியூப் சேனலில் இன்னும் ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள், மருத்துவம், ஆரோக்கியம், வாழ்வியல் சார்ந்த நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் மட்டுமே இந்த சேனலில் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.